ஹலோ, ஒரு ஷார்ட் மெசேஜ். ஆம், என்னன்னா சில நேரத்தில் வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸ் பற்றி இல்லை சில விஷயங்களை பற்றி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது புரிஞ்சிக்கவே முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது, புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய நாய்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ரீடிங் உட்காரும் போது இந்த நாய்ஸே ஸ்டார்ட் ஆகுது அதிகமாக, கண்டினியூஸாக இருக்குது. அது ஒன்று குறைஞ்சா சடனாக இன்னொன்று கனெக்ட் ஆகிடுது. வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு செயின் மாதிரி உங்களுக்கும் மேபி சில விஷயங்கள் ஏதோ வந்துட்டு கண்டினியூஸாக தாட்ஸ் வந்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஏதோ கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு டவுட்ஸ், ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ஒன்று முடிஞ்சுன்னா அதோட கனெக்ட் ஆகிட்டு இன்னொன்று வர மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு விஷயம் யாரா கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில பேருக்கு ஒவ்வொரு விதத்தில் உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நிறைய இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேலை இடத்துல இருக்கட்டும், உங்களுக்கு வீட்டில் இருக்கட்டும், உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களை பேச விடாமல் உங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள், பேசணும்னு சொல்லி நினைக்கிற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுடைய பாயிண்ட் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னதான் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும், என்னதான் ஒரு என்னை தடுத்தாலும், நான் சொல்ல வர விஷயங்களை, நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை நான் பண்ணுவேன். நான் அதை முடிக்காமல் நான் என்னால் இருக்க முடியாதுன்ற மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களை. அதே நேரத்தில் வந்துட்டு அதுக்காக நிறைய எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விதத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், ஒரு பர்சன் வந்துட்டு சம்டைம்ஸ் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், இல்லை அப்படி இருக்கணும்னு நினைக்கும் போது எப்போவே சில நேரத்தில் சில பர்சன்ஸ் வந்து கோபத்தில் தான் அவங்களுடைய உண்மையான முகமே வெளியில் வரும். சில நேரத்தில் அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய லவராக இருந்தாலும் சரி, எதுனா உங்களுடைய ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நீங்கள் அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது ஒரே மாதிரி பார்க்காதீங்க. அவங்க நல்லவங்கன்னா அவங்க நல்லவங்களாவே இருக்கணும்னு சொல்லி கிடையாது. ஒருத்தர் கெட்டவங்களாவே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்களை வந்துட்டு 2 விதத்தில் பார்க்கணும்னு சொல்லிட்டு மாக்காளி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. மேபி ஏன்னா மாக்காளி கிட்ட கேட்டுக்கலாம். இதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பர்சன் பற்றி தெரியணும், உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி உங்களால் அதை அனலைஸ் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது எந்த விஷயமா இருந்தாலும் நல்லது கெட்டது இருக்கு. அதனால நீங்களே ஒரு ஜட்ஜ் பண்ணிக்காருங்க. நீங்களே அதை இது பண்ணிக்காதீங்க. இந்த விஷயம் இப்படிதான், அந்த விஷயம் அப்படிதான் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பர்சன் பத்தி தெரியும்னா அவங்கள கோவப்படுத்தி பார்க்கணும். கோவமா இருக்கிற நேரத்துல அவங்க என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்னு. இல்லையா, கொஞ்ச நாள் நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி நீங்க சைலண்ட் ஆயிடுங்க. அந்த நேரத்துல அவங்களோட ஆக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு, அவங்க உங்ககிட்ட வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றாங்களா, அவங்கள வேற விதத்துல அவங்க ட்ரீட் பண்றாங்களா, இல்ல கோவத்தை காட்டுறாங்களா, இல்ல உங்களுக்கான அந்த டைம் ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து வெயிட் பண்றாங்களா, ஏதோ புரிஞ்சுக்கிறாங்களா உங்களை பத்தி, ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தனிமை தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இது பண்றாங்களா, என்ன மாதிரியான ரியாக்ஷன் அவங்ககிட்ட கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் வந்து அந்த இருட்டிலேயே அந்த அம்பு விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாய்ஸ் இப்போதான் ஸ்டாப் ஆயிருக்கு. சில விஷயங்கள் இருட்டிலேயே அம்பு விடுறதுன்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து எந்த விஷயம் பிளான் பண்ணாம ஜஸ்ட் உங்க மைண்ட் சொல்லுதா, உங்க இன்ட்யூஷன் சொல்லுதா, ஃபாலோ பண்ணுங்க. சில நேரத்தில் நம்ம பிளான் பண்ணி நம்ம எல்லாத்தையும் தீர விசாரிச்சு இது பண்ணி நம்ம பண்ற விஷயம் கூட சொதப்பும். அதனால கடவுள் பேரை சொல்லிட்டு நீங்க இருட்டில் அம்பு விடுற மாதிரி நீங்க ஒரு ஒரு விஷயம் நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. இது யாருக்கும் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் இந்த மெசேஜ். 555 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், 666 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், 777 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், 222 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்த நம்பர்ஸ். ஒயிட் கலர் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் உங்களுக்கு.
நிறைய வந்துட்டு உங்களுக்கு சில பேருக்கு இந்த மெசேஜ்ல ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு இருக்குது இன்னொரு அப்படின்னு சொல்லி இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரியான ஒரு ஏஞ்சல் வந்துட்டு உட்காந்துட்டு ஏதோ ஸ்டார்ஸ் கூட விளையாடுற மாதிரியான ஒரு இமேஜ் நீங்க மீடியால ஏதாவது ஒரு இடத்துல சோஷியல் மீடியால எங்கன்னா நீங்க பாக்குறதா இருக்கலாம், இல்லை எங்கன்னா நீங்க நார்மலா வெளியில போகும்போது பாக்குறதா இருக்கலாம். ஒரு சின்ன குழந்தை ஏஞ்சல் மாதிரி உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு இல்லை ஸ்டார்ஸ் வச்சுட்டு அது மாதிரி விளையாடுற மாதிரி. சில பேர் வந்துட்டு ப்ரௌன் கலர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், ஒரு சாக்லேட் கலர் நிறைய பேர் சாக்லேட்ஸ் பார்க்குறதா இருக்கலாம். இன்னைக்கு யாருக்குன்னா பர்த்டே இருந்தால் ஹாப்பி பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கூடவே இருக்கும்போது அந்த விஷயத்தை பற்றி தெரியாது, கொஞ்சம் அதுலேருந்து கட் ஆகுங்க. அதுலேருந்து கட் பண்ணிட்டு நீங்கள் வந்தால் தான் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும்ன்ற மாதிரி இருக்குது. அடிக்கடி எனக்கு இந்த மெசேஜ் வருது எனக்கு. தென்னை மரம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், யாருக்காவது தென்னை மரம். எல்லோ கலர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், ஒயிட் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட், ஒயிட் கலர். சில பேருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்கும்னா, ஒரு அந்த பால் பால் விற்கிறவங்க அந்த ஒரு பெரிய கேன் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கல்ல, பால் ஃபில் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு கேன், இல்லை அந்த பால் கார் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி பார்த்துருக்கலாம். இல்லை அந்த மாதிரி கேன்ஸ் பார்க்குறதா இருக்கலாம், பெரிய பெரிய கேனில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி பார்க்குறதா இருக்கலாம். இந்த மெசேஜ் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகும்ன்றது தெரியல, எத்தனை பேருக்குன்றது எனக்கு தெரியாது. இன்கேஸ் இதில் எதனால ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஹைப் அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு டேக் கேர், காட் பிளஸ்.